வேணாமா? எதை சார் லாபம்னு சொல்றீங்க? இங்க தயாரிச்சு எக்ஸ்போர்ட் பண்ற காரை அவன் நாட்டுல அங்க அவனால தயாரிக்க முடியாதா? இல்ல இங்க தயாரிச்ச அதே ஜீன்ஸா அவன் நாட்டுல தயாரிக்க முடியாதா? முடியும். ஆனா அப்படி பண்ணா அவன் நாட்டுல நிலத்தடி நீர் 1000 அடிக்கு போகும். அவன் ஆறெல்லாம் சாக்கடையா மாறும். அவன் மண்ணெல்லாம் அழிஞ்சு போகும். அவன் மக்களுக்கு கேன்சர் வரும். அதனால அதை அவன் பேன் பண்ணிருக்கான். இப்படிப்பட்ட வெளிநாட்டு கம்பெனிக்கு வருஷம் வெறும் 3000 ரூபாய் வாடகை, மானியத்துல கரண்ட், ஏக்கர் கணக்குல லேண்ட்னு நீங்க சிவப்பு கம்பளம் விரிச்சு வச்சு வரவேற்பீங்க. அவன் வந்து நம்ம மண் வளத்தை அழிக்கிறான், நீர் வளத்தை அழிக்கிறான், இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் நாசம் பண்றான். இப்படி நம்ம நாட்டோட எல்லா வளத்தையும் நாசம் பண்ணிட்டு டாக்ஸ்ன்ற பேர்ல வெறும் பிச்சை காசு நமக்கு போட்டு போறான். அது உங்களுக்கு பெருமையா படுது. ஆனா இந்த விவசாயிங்க பிரச்சனை கேவலமா இருக்கு. சார், நான் உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்லட்டுமா? சுதந்திரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க சொல்ற தொழில்துறை எல்லாம் இங்க இல்ல. விவசாயிங்க எல்லாரும் நிலவரின்ற பேர்ல கட்டின டாக்ஸ்னால தான் இங்க கவர்மெண்டே இயங்குச்சு. சார், இன்னைக்கும் இது விவசாய நாடு தான். 2 ஏக்கர் வச்சிருக்க விவசாயியால அதிக லாபம் சம்பாதிக்க முடியும். ஐடில வேலை செய்யறவங்க அதிகமா டாக்ஸ் கட்ட முடியும். நான் காமிக்கிறேன்.